திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. குருவர்களின் திருவர்களின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 2ஆம் திருமுறை 104வது பதிகம், திருக்கடிக்குளம். திருக்கடிக்குளம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து தென்மேற்கே 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இத்தலம் திருக்கற்பகநாதர் குளம் அப்படின்று இப்போ வழங்கப்படுகிறது. இறைவன் திருக்கற்பகநாதர், இறைவி அருள்மிகு சௌந்தரநாயகி, தீர்த்தம் விநாயக தீர்த்தம், கடிக்குள தீர்த்தம், தலவிருஷம் பலா. நம்ம பதியப்பொருள் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். பொடிகள் மேனி வெண்ணூலினர் தோலினர் புலிவுரி அதளாடை கொடிகள் ஏற்றினர் மணிக்கினின் என வரு குறைகளல் சில பார்க்க கடிகள் போம்பொழி சோழ்த்தரு கடிக்குள துறையும் கற்பகத்தை தம் முடிகள் சாய்த்தடி வீழ்த்த மடியரை முன்வினை மூடாவே. தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவன் கற்பகநாதர். அந்த கற்பகநாதர்ன்ற அந்த பெயரை எல்லா பாடலையும் வச்சு சொல்லியிருக்காரு. கற்பகம்ங்கிறது நம்ம வேண்டியவற்றை வேண்டியவாறே கொடுக்கக்கூடியது கற்பகம். அந்த கற்பகநாதர் நம்ம வேண்டியது மட்டுமல்ல, நம்ம வேண்டாத நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அறிந்து கொடுக்கக்கூடிய இறைவன். நம்மளுடைய விருப்பறிந்து நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய கற்பகநாதர். அவனுடைய அருட்கோலத்தை காட்டுறாரு. திருநீர் அணிந்த வெண்ணீற்று கோலம், முப்புரி நூல், புலித்தோல் ஆடை, யானைத்தோல், கொடி, விடைக்கொடி, இடுப்பில் கட்டியிருக்கிற மணிகள் கிணிங்கின்னு ஆட பெருமான் நடந்து வர்றாராம். காலில் கழல்கள், அது ஒளி எழுப்ப இந்த கடிக்குளத்தில் உரையக்கூடிய கற்பகம். அதே தன்னுடைய முடி சாய்த்து வணங்குபவர்கள், தன்னுடைய தலையே நீ வணங்க தலை வைத்து அப்படின்னு அந்த தலையின் பயன் இறைவன் திருவடிகளே வணங்குதல் தான். அப்படியே அந்த பெருமானின் திருவடிகளே வீழ்ந்து வணங்கக்கூடிய அடியவர்களுக்கு முன்வினை மூடாவை, இனிமேல் வரக்கூடிய ஆகாமிய வினை ஏறாது அப்படிங்கிற நம்ம இந்த உலக பொருள்களை உலக பற்று நீங்கும். அதனால் அவர்களுக்கு ஆகாமிய வினை ஏறாது அப்படிங்கிறது. 2வது பாடல். விண்களார் தொழும் விளக்கினை துளக்கிலா விகிர்தனை விளவாரும் மண்களார் துதி தன்பர இன்பொரும் வள்ளலை மருவி தம் கண்கள் ஆர்தர கண்டு நம் கடிக்குள துறைதரு கற்பகத்தை பண்களார்தர பாடுவார் கேடில பழியிலர் புகழாமே. அறிவு விளக்கம் தரக்கூடிய விளக்கு. விண்ணவர்கள் தொழுது அவர்கள் விளக்கம் பெறுவார்களாம். அப்படி துளக்கிலா, தளர்ச்சி இல்லாத ஒரு பெருமான், தளர்ச்சி இல்லாத அவனுக்கு பெருமானின் திருமேனி அருள் திருமேனி, அதனால் அவனுக்கு தளர்ச்சின்றது கிடையாது. விகிர்தன், வேறுபட்ட செயல்கள், வித்தகன், மாறுபட்ட செயல்களை செய்யக்கூடிய வித்தகன். விளவார், அங்குள்ள திருவிழாக்கள் நிறைந்த திருக்கடிக்குளம். மண்ணுள்ளவர்கள், இந்த நில உலகத்தில் உள்ளவர்களும் அந்த பெருமானை அன்போடு துதித்து வணங்குவார்களாம். அப்படி அன்போடு துதித்து வணங்குபவர்கள் இன்பூரும், அவர்களுக்கு பெருமான் இன்பம், பேரின்ப பொருள், இன்பம் வழங்கக்கூடிய வள்ளல். நம்ம கேட்டதை மட்டும் இல்லை, தன்னையே கொடுத்து நிற்கக்கூடிய வள்ளல் திருக்கடிக்குளநாதர். கற்பகம், திருக்கடிக்குள கற்பகநாதர். அவரை கண்ணார கண்டு பன்னார பாடுபவர்கள் கேடில்லை, அவர்களுக்கு துன்பமில்லை, வாழ்க்கையில் பழியில்லை, புகழாமே அப்படிங்கிறார். பெருமான் திருக்கோவிலில் சென்று இந்த கற்பக வள்ளலை கண்ணார கண்டு பன்னார பாடுபவர்களுக்கு துன்பமும் இல்லை, பழிச்சொற்களும் இல்லை, அதுவே அவர்களுக்கு புகழாமே அப்படிங்கிறார். 3வது பாடல். பொங்கு நன்கரி உரி அது போர்ப்பது புலியதல் உடைநாகம் தங்கமங்கையை பாகமதுடைய தழல் புரை திருமேனி கங்கை சேர்த்தரு சடையினர் கடிக்குள துறைதரு கற்பகத்தை எங்கும் ஏந்தி நின்றின்புறும் அடியரை இடும்பை வந்தடையாவே. கற்பகநாதர் தன்னுடைய திருமேனியில் யானை தோலை போர்த்து உடுத்திருப்பது புலித்தோல் ஆடை. நாகம், அரவம், பாம்பு, அதை தன்னுடைய மேனியில் விளையாட விட்டிருக்காராம். அப்படி தங்க வைத்திருக்கின்றார். அம்மையே பாகமாக உடைய கையில் அழல் நெருப்பு ஏந்திய அந்த திருமேனி, அந்த பெருமானுடைய மேனி கோலத்தை காட்டுறார். இத்தனை வடிவங்களையும் உடைய வித்தகன் அந்த பெருமான் கடிக்குளத்தில் உறைந்திருக்கக்கூடிய நாதன் திருமேனியில் அம்மையை பாகம் வைத்து கங்கையை சடையில் வைத்து அந்த கற்பகநாதரை எப்பொழுதும் எங்கும் ஏற்றி வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு இன்புறும் பெருமானை அன்போடு வழிபட அவர்களுக்கு இன்பம் வழங்கக்கூடிய இறைவன். அந்த அடியார்கள் சென்று வணங்குபவர்களுக்கு என்றும் இன்பம் தரக்கூடிய கற்பகநாதர். இடும்பை அவர்களுக்கு இடும்பை அடையாவே அப்படிங்கிறது.
இன்பம் வர துன்பம் நீங்கும் அப்படிங்கிறார். 4வது பாடல். நீர்கொள் நீழ்ச்சடை முடியனை நித்தில தொத்தின நிகரில்லா பார்கொள் பாரிட தவர் தொழும் பவளத்தை பசும்பொன்னை விசும்பாரும் கார்கொள் பூம்போலில் சொல்தரு கடிக்குள துறையும் கற்பகம் தன்னை சீர்கொள் செல்வங்கள் ஏத்த வல்லார் வினை தெய்வது தினமாமே. கடிக்குளத்தில் வீற்றிருக்கக்கூடிய கற்பகநாதரை வணங்க ஏத்த பலவாறு போற்றி வழிபட சீர்கொள் செல்வங்கள் இந்த மானிடப்பிறவியும் இந்த மானிடப்பிறவியால் அந்த கற்பகநாதரை வணங்க அதனால் அடையக்கூடிய சிறப்புகள் அதையெல்லாம் தரக்கூடிய செல்வம் பெருமான் மானிட பிறவி நமக்கு வகுத்து அதில் அடையக்கூடிய அந்த சிறப்பு நிலைகளை நமக்கு வழங்கக்கூடிய கற்பகநாதர் திருக்கடற்குளத்தில் வீற்றிருக்கின்றார். அவன் நிகரில்லாதவன், தனக்கு நிகரில்லாத இறைவன். பெருமானின் பெரும் வியாபகத்திற்கோ எல்லா உயிர்களிலும் கலந்து இருக்கின்ற தன்மைக்கோ எல்லா உயிர்களிலும் வைத்திருக்கக்கூடிய கருணை, எல்லா உயிர்களும் உய்ய வேண்டும் என்ற வைத்திருக்கக்கூடிய கருணைக்கோ எல்லாவற்றையும் அறிந்து நிற்கக்கூடிய பேரறிவு பேராற்றல் இதுக்கெல்லாம் ஒப்புமை சொல்ல முடியாது. அந்த பெருமானுக்கு இன்னொன்று ஒப்பு சொல்ல முடியாத கற்பகநாதர். அப்படி உலகில் உள்ளவர்களும் வந்து தொழும் பசும்பொன் விசும்பாரும் உலக ஆகாய அளவுக்கு அந்த பெருமானின் புகழ் இருக்கு. ஆகாயமும் தாண்டி அவனுடைய புகழ் பரவி இருக்கக்கூடிய கற்பகநாதரை ஏத்த அந்த பெருமானின் திருவடிகளை ஏற்றி வழிபட வினை தேய்வது திண்ணமே அப்படிங்கிறார். வினைகள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த சஞ்சித வினைகள் தேய்ந்து இல்லாது போகும், அது உறுதி அப்படிங்கிறார். 5வது பாடல். கரும்பு சேர் சடை முடியின் மதியோடு துண்ணிய தளல் நாகம் அரும்பு தாத விழுந்து அலர்ந்தன மலர்பல கொண்டடியவர் போற்ற கரும்பு கார்மலி கொடிமிடை கடிக்குள துறைதரு கற்பகத்தை விரும்பு வேட்கையோடு உள்மகிழ்ந்து உரைப்பவர் விதி உடையவர் தாமே. கடிக்குளத்து கற்பகத்தை விருப்போடு வழிபடணும், அன்போடு வழிபடணும், உள்ளம் மகிழ்ந்து வழிபடணும். அப்படி வழிபடக்கூடிய அடியவர்கள் விதி உடையவர், நல்ஊழ் உடையவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறார். இந்த பெருமானை அன்போடு விருப்பத்தோடு உள்மகிழ்ந்து வழிபடக்கூடியவர்கள் நல்ஊழ் உடையவர்கள் அப்படிங்கிறது. 6வது பாடல். மாதிலங்கிய பாகத்தன் மதிமொடு அலைப்புணல் அழல்னா அகம் போது இலங்கிய கொன்றையும் அர்த்தமும் புரிசடை கழகாக காதிலங்கிய குலையினன் கடிக்குள துறைதரு கற்பகத்தின் பாதம் கைதொழுது எத்தவல்லார் வினை பற்று அற கெடுமன்றே. பாதத்தை பெருமான் திருவடிகளை அன்போடு விருப்போடு வழிபடக்கூடிய அடியவர்கள் வினை பற்று அறக்கெடும் அப்படிங்கிற பற்றினால் வருவது தான் வினை. அந்த வினை முழுவதும் அந்த பற்று உலகப் பொருட்களில் வைக்கக்கூடிய பற்றினால் வருவது தான் வினை. அந்த பற்று அரும்படி செய்வார், முழுவதும் அரும்படி செய்வார். 7வது பாடல். குளவு கோலத்த கொடிநெடு மாடங்கள் குளம்பல குளிர் பொய்கை உளவு புள்ளின மன்னங்கள் ஆளிடும் பூவை சேரும் கூந்தல் கலவை சேர்தரு கண்ணியன் கடிக்குளத்துறையும் கற்பகத்தை சீர் நிலவி நின்று நின்று ஏத்துவார் மேல்வினை நிற்ககில்லாதானே. கற்பக குழந்தை நின்று நின்று வணங்கணும், இடைவிடாது வணங்கணும், விருப்போடு வணங்கணும், அன்போடு வணங்கணும், உள்ளம் மகிழ்ந்து வணங்கணும். அப்படி வணங்க அவர்களுக்கு மேல்வினை, பிறவிக்கு காரணமாகிய மேல்வினை நிற்ககில்லாவே அப்படிங்கிறது. நினைந்து உருகும் அடியவர்க்கு வினை நில்லாது அப்படிங்கிறது. 8வது பாடல். மடுத்தவாழ் அரக்கன் அவன் மலைதன் மேல் மதியிலாமையில் ஓடி எடுத்தலும் முடித்தோள் கரம் நெறிந்திர இறையவன் விரல் ஊன்ற கடித்து வாயோடு கையெடுத்தலரிட கடிக்குளம் தனில் மேவி கொடுத்த பேரருள் கூத்தனை ஏத்துவார் குணம் உடையவர் தாமே. 8வது பாடல். ராவணன் வரலாறு சொல்லி பேரருள் கூத்தன் உயிர்களிடம் துன்பம் கண்டு உயிர்கள் படக்கூடிய துன்பங்களை கண்டு அதற்கு இறங்கி அருள் செய்யக்கூடிய பேர் அருள் கூத்தன். அவனை ஏற்றுபவர்கள் குணமுடையவர் ஆவார்கள். உயிரின் குணம் அறிவு உடையவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறார். 9வது பாடல். நீரினால் கடல் துயின்றவன் அயனோடு நிகழ் அடிமுடி காணார் பாரினார் விசும்புற பறந்து எழுந்தது ஓர் பவளத்தின் படியாகி காரினார் பொல் சொல்தரு கடிக்குளத்துறையும் கற்பகத்தின் தன் சீரினார் கடல் ஏத்த வல்லார்களை தீவினை அடையாவே. 9வது பாடல். திருமால் பிரம்மா அடிமுடி தேடிய நெருப்பு அழலாய் நின்ற இறைவன்
கடிக்குளத்து உரையும் கற்பகத்தை சீறினால் அந்த பெருமானுடைய சிறப்புகளை ஏற்றி வழிபடுபவர்களுக்கு தீவினை அடையாது அப்படிங்கிறார். 10வது பாடல். குண்டர் தம்மோடு சாக்கிய சமணர் குறியினில் நெறினில்லா மிண்டர் மெண்டுரை கேட்டவை மெய்யென கொள்ளன் மின் விடமுண்ட கண்டர் முண்டம் நல்மேனியர் கடிக்குளத்துறை தரும் ஈசர் தொண்டரை தொழுதடி பணி மின்கள் தூநெறி எளிதாமே. பத்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினார் வணங்குமா போல அப்படின்னு சேக்கிழார் பெருமான் கேட்டுவார். இந்த பெருமான் திருவடியில் அன்பும் பக்தியும் உடைய அடியவர்கள் அவர் தம்மில் கூடினார் போல. அவரவர்கள் அடியவர்கள் பார்க்கும் பொழுது நேர் சந்திக்கும் போது எப்படி அடியற்ற மரம் வீழுமோ அதுபோல முற்றிய நெற்கதிர்கள் தலை சாய்த்து அடுத்து இருக்கக்கூடிய அந்த நெல் செடியில் விழுந்து இருக்குமோ அதுபோல முற்றிய நெற்கதிர் அடுத்து இருக்கக்கூடிய நெல்லின் அடியில் வேரில் வீழ்ந்து கிடக்குமா அதுபோல அடியவர்கள் சந்திக்கும் போது ஒருவர் திருவடியில் வீழ்ந்து தொழுது பணிந்து நிற்பார்கள். அந்த நெறியே திருநெறி, தூநெறி, சிவநெறி அது எளிதாக கிடைக்கும் வகையாகும் அப்படிங்கிறது. அடியாருக்கு அடியராய் நிற்றலே சிவநெறி கிடைத்தற்கு எளிய வழி அப்படிங்கிறது. அதனால தான் சுந்தர பெருமான் ஒரு பதிகம் முழுவதும் அடியார்க்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகை பாடி நிற்கின்றார். 11வது பாடல். தனமலி புகழ் தயங்கு பூந்தராய் அவர் மன்னன் அல் சம்பந்தன் மணமலி புகழ்வன் தமிழ் மாலைகள் மால் அது ஆய் மகிழ்வோடும் கனமலி கடல் ஓதம் வந்து உலவிய கடிக்குள தமர்வானே இனமலின் திசைப்பாட வல்லார்கள் போய் இறைவனோடு உறைவாரே. திருச்சிற்றம்பலம். பூந்தராய்ப்பதியில் தோன்றிய திருஞான சம்பந்த பெருமான் தமிழ் மாலைகள் மாலதுவாய் அன்போடும் மகிழ்வோடும் திரு கடிக்குளநாதரில் வீற்றிருக்கக்கூடிய கற்பகநாதரை சொல்லிய மகிழ்வோடு சொல்லிய அன்போடு சொல்லிய பாடல்கள் 10 பாட வல்லவர்கள் இனமறிந்து அடியவர்கள் கூட்டத்தோடு இந்த பாடலை இசையோடு இந்த பதிகத்தை இசையோடு பாட அவர்கள் இறைவனோடு உறைவார் அப்படிங்கிறது. வினை வழிபாடு நமக்கு வினை நீக்கத்தை செய்யும். அடியவர்களை வழிபாடு சிவனோடு நம்ம உறைவதற்குரிய வழியை காட்டும். வினை நீங்கணும்னா பெருமானை வழிபாடு செய்து வழிபடணும். சிவனோடு உரையணும்னா அடியவர்கள் கூட்டத்தோடு அன்போடு வழிபட நமக்கு இறைவனோடு உரையக்கூடிய அந்த சிவனோடு உரையும் அந்த நிலை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். அடியார்க்கும் அடியாரை தொழுது பணிந்து நிற்க சிவமாம் தன்மை பெற்று சிவனோடு உரைவார் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் காட்டுறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு சௌந்தர நாயகி உடனாய் உரையும் கற்பகநாத திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.